வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இப்போ பாருங்கள், இவங்க வந்து ஒரு எல்லோஷ் ஒயிட்டு எல்லோ எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். நல்ல ஒரு க்ரீனு. இங்கே பாருங்கள், மொட்டோடு வரும்போது நல்லா க்ரீனாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஒரு எல்லோஷ் க்ரீனு. அப்புறம் ப்ளூம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குறாங்க. இந்த ஒரு பூ வந்துடுது. இங்கே பாருங்கள், அகெயின் அடுத்த பிரான்ச்சஸில். அப்புறம் இந்த ஒரு பிளான்ட் பாருங்கள், இதுலேயுமே அதே தான் கொத்தாக மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்த இதில் இந்த அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. இந்த பிளான்ட்டு உங்களுக்கு இந்த ஃப்ளாரோட இது கூட அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த ஃப்ளாரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த பிளான்ட் கேட்டுக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து இவங்க வந்து ஒரு சிங்கிள் பெட்டல் பியூட்டி தாங்க. இவங்க பாருங்களேன், கலரே அது ஒரு டூ ஆர் 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு இவங்க ப்ளூம் ஆனது. நெக்ஸ்ட் ப்ளூம் வருதா என்னென்னு பார்க்கலான்னா மொட்டுக்கள் போயிடுச்சு. இங்கே பாருங்கள், இந்த பூவும் பார்க்க முடியல. நெக்ஸ்ட்டு மொட்டு இருந்தது, பார்க்கலான்னா மாடிக்கு வர முடியல. இங்கே பாருங்கள், கலர் வந்து நல்ல ஒரு ராணி பிங்க்கில் இருக்குதுங்க. நேரில் பார்க்கும்போது அந்த லைன்ஸை பார்த்தீங்களா, 3 லைன் நாமம் போட்டோமா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. நம்ம சிங்கிள் பெட்டல் இதில் இது போல் பார்க்குறோம் பாருங்கள். ஆஃப் அண்ட் ஆஃபாகவே ஒரு பக்கம் லைட் பிங்க்கு, ஒரு பக்கம் டார்க்கு ராணி பிங்க்கு. அழகாக இருக்குது பாருங்கள். அதனுடைய லீஃபுமே வந்து இது போல் தான் இருக்குதுங்க. இது வந்து இந்த லீஃப் வந்து பக்கத்தில் உள்ளது. இது வந்து ஒரு ரெட்டிஷ் கலராகவே இருக்குது. இது பழுத்தது. இது லீஃபே இப்படி தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் பாருங்கள், அதனுடைய இன்னும் ஸ்டெம் இப்படி வந்திருக்குது பாருங்கள். எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு மொட்டு வருது, இதில் ப்ளூம் ஆகும்போது கரெக்டாக நம்ம பார்க்கலாம். அப்புறம் இவங்களும் பாருங்கள், இப்போ தான் அந்த இப்போ பனிக்கு ஒரு மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் எடுத்தேன் நான். இந்த மாவு பூச்சி மாதிரி வருது இப்போது. இங்கே பாருங்களேன், கொத்தாக தான் வர்றாங்க. இவங்க இந்த லைன் ஃபுல்லும் சிங்கிள் பெட்டல் பியூட்டிஸ் தாங்க. இவங்க பாருங்கள், நல்லாவே நம்ம பேராபிட் வாலே வந்து 3 அடி ஹைட்டுக்கு வச்சுருக்கோம். அதுக்கு மேலேயே தாண்டி போயிட்டாங்க இவங்கெல்லாம் ப்ரூன் பண்ணோம். இந்த இயரில் தான் நம்ம கொஞ்சம் பண்ணணும். வேலை நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அதனால தான் மேலேயே ரொம்ப ரேராக தான் வந்துட்டு போகிறேன். அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்களோட இது சீடு வந்திருக்குது. நான் அதை செக் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன், வெடிச்சிட போகிறாங்களோன்னுட்டு பார்த்துட்டு இவங்களை எடுக்கணும். இவங்க ஃப்ளார் சூப்பரான ஒரு ஃப்ளார் தாங்க இந்த இதனுடைய இது. இவங்க பாருங்களேன், பாட்டே வந்து அதே ஷேப் ஓவல் ஷேப்பில் ஆகிடுச்சு. இந்த வாட்டி இவங்கள மாற்றிடணும். அடுத்தது இவங்க ஒருத்தவங்க சீடு வச்சுருக்குறாங்க. இந்த ஃப்ளாருமே நல்லா இருக்குங்க. அவங்க பாருங்கள், கேப் கொஞ்சம் லைன் கோடு தெரியுது, பார்த்துட்டே இருக்கணும். இதனுடைய இதே வந்து பாருங்கள் முறுக்கிட்டு வருது. அதனோட இதுக்குமே இது ஸ்ட்ரக்சர் வேறையாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு பியூட்டி பாருங்களேன், வாவ் சூப்பர். இது எல்லாம் பழைசாக தெரியுதுங்க, பழைசாக ஆகிடுச்சு. அதை சொன்னேன், 3 or 4 டேஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஆனால் இருந்தாலும் அதில் நாள் சேஞ்ச் ஆக அது ஒரு கலரே அழகாக இருக்குதுங்க, செம்மையாக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. இவங்க வந்து நம்மக்கிட்ட மதர் பிளான்ட்டு சொல்வேன் இல்லையா, இவங்க தாங்க இவங்கள தான் நம்ம இவங்க பிளான்ட்லேருந்து வந்ததை சீட் போட்டு நம்ம ஒரு ஹைப்ரிட் நியூவாக வந்தது கலரு. அது வந்து ஒரு ஆரஞ்சு கலராக மாறிடுச்சு. ஒரு 2 டேஸ் ஆகும்போது கலரு வரும்போது நல்ல ஒரு இந்த பேக் சைடெல்லாம் வந்து க்ரீனாக இருந்துச்சு, ப்யூர் ஒயிட்டாக இருந்தது. வாங்க பார்க்கலாம். அவங்க தான் இந்த பிளான்ட்டு நம்ம அந்த பார்த்தோம் இல்லையா, அவங்க தான் இவங்க. இந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சது பண்ணிட்டாங்க. இப்போது இவங்க அரபிகம் இந்த இடத்துல இருக்குது. இவங்களும் பூ வர்றாங்க. இவங்க வந்து பிளாக் ஸ்கின்னு, இவங்க வந்து ஒயிட் ஸ்கின்னு. இவங்களும் இந்த பிளாக் ஸ்கின் தான். இவங்களுமே மொட்டு வர்றாங்க பாருங்கள். மொட்டே கருன்னு வருது பாருங்கள். இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அரபிகம் தான். அது அப்பப்போ செக் பண்ணிக்கணும், அது பார்க்கணும். இவங்கெல்லாம் நம்ம சீட் க்ரோனுங்க, எல்லாம் சீட் போட்டு வளர்ந்துட்டு வர்றாங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் கலர் சன்லைட் பத்தாது. அதனால நான் வந்து சரி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கலாம். அது இதெல்லாம் கொஞ்சம் காலையில் வந்து தான் ரெடி பண்ணணும். பாருங்கள், இண்டிகோ கிளேஸ் நான் எப்படியோ இதோட 2வது வாட்டிங்க இவங்களை காப்பாற்றுறது. நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு வாட்டி எங்கடா மிஸ் பண்ணிவிட்டு போகணுன்னுட்டு இந்த ஸ்டெம்மே நல்லா பெருசாக இருந்தது, போயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்ன மாதிரி கொந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நான், அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. எப்படியோ காப்பாற்றணுன்னுட்டு. இப்போ இங்கே பாருங்க, இது வந்து காடக்ஸ்லேருந்து வராது. அப்புறம் தான் கொஞ்சம் கை வைக்கணும், இதுக்கு உடனே வைக்க முடியாது இப்போது. இங்கே பாருங்கள், இந்த இதிலேருந்து கிட்ட காட்டுறேன்.
கிராஃப்டிங் போர்ஷன் கரெக்டாக எட்ஜில் வந்திருக்குது. அந்த தழும்பே மறையிற மாதிரி வந்த சமயத்தில் இப்படி ஆயிடுச்சு. இப்போ நல்ல வேலை வருது. இங்கே பாருங்கள், மொட்டுக்கள் நிறைய தெரியுதுல்ல, மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க. இப்போ தெரியும், மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் இங்கே மேலேயும் வந்து மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது. எப்படி இவங்களை ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது இவங்க பாருங்கள், இவங்க கார்னிஷு நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்காங்க. அவுட்டரில் மட்டும் லைட்டாக அப்படி ஒரு இது மாதிரி வருது பாருங்கள். ஸ்கெட்சில் பட்டை மார்க்கர் இல்லை, ஸ்கெட்சில் மெலீஸாக போட்ட மாதிரி. அப்புறம் இந்த பக்கம் இந்த ஒரு இதில் ஒன்று வந்திருக்குறாங்க. இவங்களாம் 2 days ஆகிடுச்சுங்க பூத்தோம். இன்றைக்கி இப்போ பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஓ சூப்பராக இருக்குது. பூக்கும்போது ஒரு கலரு வேறு சிங்கிள் பியூட்டிஸே. ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எப்படி இருக்குது, கொத்து கொத்தாக பூக்குறாங்க. ப்ரூன் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். வந்துடுது பார்த்தீங்களா. ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி வந்திருக்குறாங்க பாருங்கள். இன்றைக்கி பூத்தது பெரிய வித்தியாசமே இல்லை. என்ன கொஞ்சம் கலர் டல்லாக வாடின மாதிரி தெரியுது பாருங்கள். 2 daysக்கு முன்னாடி வந்தவங்க இப்போ இன்றைக்கி பூத்தவங்க. இன்றைக்கி காலம்பரை பூத்தாங்க. நம்ம ஈவினிங் வீடியோ எடுத்துகிட்ருக்குறோம் பாருங்கள். இந்த இடமே கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. இங்கே எல்லாமே பூத்துட்ருக்குறாங்க பாருங்கள். அடுத்தது இங்கே வாங்க, இவங்களும் வந்து இந்த பாருங்கள் பர்பிள் கலரு. அவங்க தான் இது சீடு கச்சிருக்குது. இது வைபிளாக இல்லாத மாதிரி தான் தோணுது, ஒரு மாதிரியாக இருக்குது. பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைமாக இந்த இது வந்து மல்டி பெட்டலுங்க. இவங்க மல்டி பெட்டலு. இந்த ஸ்டெம் இதுலேயும் மொட்டுக்கள் வந்துட்டுருக்குறாங்க. ஸோ எப்படி வர்றாங்கன்றதை பார்க்கலாம். அடுத்தது எல்லாம் மொட்டுக்கள் வந்துட்டு தான் இருக்கிறாங்க பாருங்கள். பனிக்கு அப்படியே தொட்ட உடனே வந்துடுது. அப்புறம் இவங்க ஒரு டபுள் லேயர், ஒரு நல்ல ஒரு டார்க் ராணி பிங்க் ரெட்டுங்க. ஆனால் இதில் வந்து நல்ல பிளட் ரெட்டு மாதிரி இருக்குது கேமராவில். இது வந்து நல்ல ராணி பிங்க் ரெட்டு, அந்த மாதிரி ஃபுல்லாக ராணி பிங்க் கிடையாது, அதோட மிக்சிங் ரெட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது போல் இருக்குது கலரு. மொட்டுக்கல் இது வந்து இதிலே நம்ம ஃபயர் போல் இருக்குதுன்னு சொல்லுவேன். இது ஒரு டைப்புங்க. இதுவும் நல்ல டார்க் பிங்க் தான். அதில் இந்த ஒயிட் இது. அது இன்னொன்று வந்து நல்ல பிளட் ரெட்டில் இருக்கும், டார்க்கு பிளாக்கும் வருங்க, அதே சமயம் ஒயிட்டும் வருங்க. இது வந்து லைட்டாக இருக்குது ஒயிட்டு, இன்னும் டார்க் ஒயிட்டாக இருக்கும். அடுத்தது இவங்க வந்து ஒரு பிங்க், டார்க் பிங்க் பெட்டல்ஸ், நல்ல லேயர் பெருசு பெருசாக வரவங்க. இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். இப்போ வரைக்கும் மேட் போட்டு வச்சுருக்கேன். மேலெல்லாம் வந்து இன்னுமே வேலை நடக்கலை. நாங்கள் நிறுத்தி வச்சுருக்குறோம் பாருங்கள், நல்லா தெரியும். அப்படியே ஓவரால் காட்டுறேன்னு இதில் இந்த ஏணி படிக்க கூட வந்து நேற்று வந்து அளந்துட்டு போனாங்க. ஓவர் ஹெட் டேங்க்குக்கு வந்து பார்த்துட்டு போனாங்க. ஸோ எல்லாம் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. இவங்களெல்லாமே நம்ம இன்னும் படி மாதிரி செட் பண்ணி இந்த சைடு வைக்கணும். இப்போ தற்சமயத்துக்கு நம்ம வந்து மேட்டு போட்டு நான் வச்சுருக்கேன். அதனால தான் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா இருக்குது, குமிஞ்சு எடுத்துகிட்ருக்குறேன். லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. இது பூ வந்துருச்சு, கையிலேயே வந்துருச்சு. இது வந்து பிளாக் டைட்டானியம். இது நல்ல ஒரு டார்க் பர்பிளாக இருக்கும், கரு டார்க் வெயிலுங்க. அதான் அந்த மொட்டில் வரும்போதே கொஞ்சம் அப்படியே இதாகிடுச்சு. அடுத்தது உள்ளர ஒரு 3 லேயராக வருது பாருங்கள் கலர்ஸு. சாரி, லேயர்னால் இதாக இருக்கும். அந்த கலர் வந்து சொன்னேன் லேயராக இருக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன். இந்த பிளான்ட்டு கூட ஃபியூ பிளான்ட்ஸ் தான் இருக்குங்க. பூத்ததுக்கப்புறம் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ஆனால் கண்டினியூஸாக ப்ளூம் வந்துகிட்டே இருக்குங்க. மொட்டுக்கள் இருக்குது, பார்த்துக்கலாம். அப்புறம் இவங்க வந்து ப்ளாயிறாங்க, மல்டி பெட்டல் தான். இது கொத்து கொத்தாக தான் பூத்துட்டு வர்றாங்க. இங்கேயே பாருங்கள், இந்த இது காஞ்சிருச்சு. நம்ம இப்படி எடுத்துட வேண்டியது தான். இது போல் இல்லைன்னா இதாக போய் கொடுத்து பாருங்கள். ஒன்று இந்த சமயத்துக்கு அப்படி எடுத்துட்டாவே வந்துடும். அதுவே கொஞ்சம் ஆறிக்கும். ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கும். இது வந்து பனி வந்துடுது, வெயில் அடுத்தது சரியாயிடும். இப்போ இவங்க எல்லாமே இது பாருங்கள், ஒரு பிளான்ட் போயிடுச்சு. வந்தது பாருங்கள், தூக்கி போட்டேன் பாருங்கள், போயிடுச்சு. இப்படியே நிறைய பிளான்ட்ஸ் எல்லாம் போயிடுதுங்க. இதை பாருங்கள், இது ஒன்று இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ப்ளாயர் இந்த இடத்துலையும் போயிருந்தது. அதை ரெடி பண்ணி இப்போ வந்திருக்குது. அப்பப்போ சும்மா செக் பண்ணிகிட்டே வரேன் நான். இங்கே பாருங்கள், இது
பார்த்துக்கோங்க. அடுத்து